வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களில் உங்களுக்கு பிடிக்காத நாள் என்னப்பா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவங்க சொல்கிறது அது திங்கட்கிழமை தாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் ஏங்க திங்கட்கிழமை வருது, என்னமோ போங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திங்கட்கிழமை ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போமா? கடுப்பாக இருக்கா சார், ஏன்னா இப்போ ஃபேமிலியாக உழைக்கணும். 7 நாள் வருஷம் விட பத்தாது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எவ்வளோ வருஷம் பத்தாது. ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஜாலி, ஆஃபீஸில் வந்து தனியாக அது ஒரு தனி ஜாலி தான். வீட்டில் இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மண்டே ஆனால் அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்ம ஜாலியாக நம்ம வெளில போகலாம் அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு நம்ம சாப்பாடு கடன் சுமை அதெல்லாம் வந்து மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கே போகணும்னு தோணிடும். வேலை இல்லாத நாட்களை நினச்சி பார்த்தாலே போதும், செய்கிற வேலை கஷ்டமாக தெரியாது நான் நினைப்பேன். சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலையில் நேரத்துலேயே இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணால் அதுலேயே ஒரு பிஸ்காக வேலைக்கு போயிடலாம். எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். நம்ம எப்படி ஒரு டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதான் இருக்குது. என்னோட ஒர்க்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்னும் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு போரிங் டேவாக இருக்காது, அது ஒரு குட் டேயாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் டேவாக நம்ம மாற்றிக்கலாம் ஃபேமிலியோட. நான் வந்து திங்கக்கிழமை ஸ்கூல் போனால் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்றுவேன். திங்கக்கிழமை பார்க்குறப்ப ஐயோ ஸ்கூலு அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கூலில் வந்து அதுவும் நம்மளோட ஜாலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா போய் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக மண்டே டு ஃப்ரைடேன்றதை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திங்கக்கிழமை போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் கொஞ்சம் டார்ச்சராக இருந்துச்சுன்னா திங்கக்கிழமை ஏன் வரும்னு இருக்கும். திங்கக்கிழமை வேலைக்கு போகிறது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியையும் திட்டமிட்டு நேர்த்தியாக பெண்டிங் இல்லாமல் செஞ்சாலே வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து புத்துணர்ச்சியாக சிறப்பாக நம்ம வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.